வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப பார்க்க போறது யூனிட் 3ல இருந்துட்டு பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். அதாவது ஒரு பாக்ஸ், இதோட லென்த் வந்துட்டு இன்ஃபினிட்டி லெவல், ஓகேவா? ஸோ இதுக்குள்ள பார்ட்டிகிளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அவுட் சைட்ல என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ வெளியில இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டி, பாக்ஸுக்கு உள்ள மாலிகுலோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம்னா 0, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்ல இதோட எனர்ஜி லெவல்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் இதுபடி பார்த்தோம்னா -h² டிவைடட் பை 8 m dou square x by dou x² plus b psi equal to e psi. ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு பார்க்க போறோம்னா மாலிகுலின் அவுட் சைட் தி பாக்ஸ். ஸோ அவுட் சைட் த பாக்ஸுங்கும் போது இந்த வீக்கு பதிலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இடத்துல யார் போடணும்? இன்ஃபினிட்டி போடணும். ஸோ அப்போ என்ன வரும்? -h² டிவைடட் பை 8 m dou square x divided by dou x² plus b infinity equal, சாரி, bக்கு பதிலாக தான் எனது இன்ஃபினிட்டி இன்டு psi equal to e psi, ஓகேவா? இது இன்சைட் த பாக்ஸ்ல இந்த மாலிகுல் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். இன்சைட் த பாக்ஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? 0. அப்போ இந்த இடத்துல இந்த டேர்மே என்ன வராது. இந்த இடத்துல 0 போடும்போது வீக்கு பதிலாக 0 போடும்போது என்ன, ஹோல் டேர்ம் 0 ஆயிருமா? அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும் தான் இருப்பாங்க? -h² டிவைடட் பை 8 m dou square x divided by dou x² equal to e psi, ஓகேவா? ஸோ இது யாருக்கு? இன்சைட் த பாக்ஸ்ல. இப்போ இங்க ஈயோட வேல்யூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. k²h² divided by 8 m. இது இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா n²h² divided by 8ma², இப்படியே ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவும் இல்லாட்டி n²h² divided by 8ml², இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம இதுல எனர்ஜி லெவல் வந்துட்டு n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம்னா அப்போ நம்மளுக்கு இந்த எனர்ஜி லெவல் 1ல இருக்கு பார்ட்டிகிள் வந்து அப்படின்னு எடுத்துருக்கோம்னா என்ன வரும்? nக்கு பதிலாக 1 போடும்போது E1 h² டிவைடட் பை 8ma² ஒரு செகண்ட் எனர்ஜி லெவல்ல இருக்குன்னு எடுத்தோம்னா 2² என்ன வரும்? 4h² டிவைடட் பை 8ma². அப்போ என்ன வந்துடும்? இதுல இருந்து h² டிவைடட் பை 2ma². தேர்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும்? 9h² டிவைடட் பை 8ma², ஓகேவா? இப்போ ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கு இடையில உள்ள ஸ்பேசிங், இது எனர்ஜி லெவல் அந்த டிஃபரன்ஸ். இப்போ E1 E2 E3 சொல்றல, இது வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், அடுத்து செகண்ட் தேர்டு. ஸோ இதுக்கு இடையில உள்ள ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அது பார்த்தோம்னா ஸ்பேசிங் பிட்வீன் எனர்ஜி லெவல் என்ன வரும்னா 2n + 1 h² டிவைடட் பை 8ml², ஓகேவா? இப்போ இந்த h² டிவைடட் பை 8ml² இருக்குல்ல, இதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கேட்கலாம், ஓகேவா? ஸோ கேட்கும்போது எந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்டா செகண்டா அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம nக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த இது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். இந்த இது h² டிவைடட் பை ml² இது இருக்குல்ல, இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ அது என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா அதை நான் இங்க மென்ஷன் பண்றேன். h² டிவைடட் பை 8ma² இருக்குல்ல, இது வந்து 37.6 வரும். இந்த ஹச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொரு வேல்யூஸா இல்ல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். இங்க ஹச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ அது என்ன வரும்? 6.626 × 10⁻34. mங்கிறது மாஸ். ஸோ எலக்ட்ரானோட மாஸ் 9.1 × 10⁻31, ஓகேவா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏங்கிறது இங்க லென்த், ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? இது எனர்ஜி லெவல் அவங்க கொடுத்துருவாங்க, லென்த் வேல்யூ கொடுத்துருவாங்க, டைமென்ஷனல் பாக்ஸோட அந்த லென்த் இது. ஸோ அது கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 37.6 மட்டும் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? n வேல்யூ மட்டும் ஈஸியா போட்டுட்டு
மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.